வெல்கம் டு ஹெல்மெட் மண்டை. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டாங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா கலாய்க்க போறோம். நம்மளோட ஒப்பீனியன், அதாவது அந்த மீமை பார்த்து நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் கிடைக்கோ அந்த ரியாக்ஷனை தான் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வந்து அதுக்காக ஃபன் பண்ணுறதுலையே மாப்பிள்ளை ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம மாப்பிள்ளை வந்திருக்கான். அதுக்கடுத்த இப்போ இவனை என்ன சொல்கிறேன்னே தெரில, எவ்வளோ வந்திருக்கான். ஆரம்பிக்கலாமாடா? ஆரம்பிக்கிறேன். போட்டுக்கோ. ஆரம்பிக்கலாங்களா? என்ன ரீல்ஸ்னு பார்ப்போம். ஹே கூகுள், எக்ஸாமில் படிக்காமல் பாஸ் ஆவது எப்படி இன் தமிழ்? மாப்பிள்ளை ஸ்பீச்சை பார்த்தல கூகுள்ல இப்படி சொல்லவே சொல்லாது. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாதுடா. அது வந்து நம்ம இப்போ அது எப்படி வந்ததுங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது. அதை வந்து எந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து சேர்க்காங்கிறது. எங்க கொண்டு போடுறா குழந்தையா, அவளுக்கு ஒரு அறிவு வேண்டாமா? ஆக்சுவலா எனக்கு சிரிப்பே வரல. இவனுக்கு சிரிக்கிறத பார்த்து அப்படியே நானும் சிரிச்சிட்டேன். ரைட், அடுத்து டிக்கில போட்டுட்டு இருக்கா. என் மாப்பிள்ளை காய்ச்ச வேறு எப்படி பார்க்க எங்கெல்லாம் பார்க்காயா? ட்ரெஸ்னா கூட கொஞ்சம் தான் பார்க்கலாம். மாப்பிள்ளை மாடு மாதிரி வந்து உட்காந்துருக்கான். ஆக்சுவலா என்னன்னா, மீஷோல ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ பாக்குற இடத்துல ஒரு அங்கிள் அந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு ரிவ்யூ போட்டிருக்காருங்க. அதான் இதுல பண்ணு. பலூன் அக்கா நீங்க 100 வருஷம் வாழுங்க. நம்ம கடை நான் 100 வருஷம் வாழுவேன். ஆனா பலூன் 100 வருஷம் மைக்க பாரு. இன்னொரு 10 வருஷம் நம்ம மைக்கு தான் தெரியுதா? இத பத்தி நம்ம எதுவும் பேசணும்னு நினைக்கிறேன். இது அந்த அளவுக்கு தேராது வீடியோ பார்த்து. அக்கா வேணா பாத்துக்கலாம். ஆனா இவங்க பயங்கரமான பிசினஸ் மேன், பிசினஸ் உமன். ஓடி மாப்பிள்ளதான் ஃபியூச்சர் போடுறான் பிடிக்காம தெரியல. கேட்ச பார்த்து அடி பயங்கரமான கேட்சால இருக்கு. கிரிக்கெட்டை கூட இந்த கேட்ச் பிடிக்க மாட்டாங்க. அவன் தான் சிவில் படிக்காம பத்தியா? அதான் பிடி, சரியான பிடி. இடுக்கு பிடியால இருக்கு. அடி எப்படி கரெக்டா போய் பிடிச்சா பாத்தியா? எதையோ பிடிக்க போய் இல்ல மாப்பிள்ள, அந்த அம்மா வந்து இப்படி இப்படி ஆட்டினாங்களா, அந்த பாலு நினைச்சா இன்னொரு பாலை போய் பிடிச்சிட்டான்டா. தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வழியை அமுக்கணுமா? அக்கா பேசிருக்காங்க. இது ஏடில் பஸ் தான். நீ ஏடில் பஸ் பேசி மாட்டிக்கிறாதா மாப்பிள்ள? இது வந்து அட்வைஸா எடுக்கிறதா இல்ல ஃபன்னா எடுக்கிறதா? இது வந்து அட்வைஸாவே எடுத்துக்கலாம். அட்வைஸாவே எடுத்துக்கலாம். நல்ல அக்காவா இருக்கு. கெட்டாத என்னது இது? காலையில இருந்து ஒரு பூச்சி மூடு கிடைக்க மாட்டேது. முடிஞ்சா இன்னைக்கு மண்புல டவுசர் போது தப்பா போச்சுனா சரியான பிடியில பாம்பு பிடிச்சானா? மொட்டை அங்கிள் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைச்சேன். கடைசி அவருக்கு அவரே உழைப்பு நினைச்சேன். அவ்வளவுதான் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒழுங்காதாண்டா வச்சாரு. அவரோட தொப்பையோட அவர் தொப்பையோட சைஸ்னால அவருக்கு தெரியல, தெரியுதா? மாத்தி அவருக்கு அவர் அடிச்சிட்டாரு. அதேதான் உனக்குதான் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். சரிண்ணே. அவ்வளவுதானா? ஆக்சுவலா இவரு என்னடா, இவரு ரியலாவே இப்படிதான் இருப்பாராடா? இல்ல பவுடர் ஏதாவது போட்டிருக்காரு. ஆனா பயங்கரமா வீடியோ பண்றாருல. இதை பார்க்கும்போது சின்ன பசங்க பயந்துருவாங்க. அந்த மாதிரி நிச்சயம். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா மாமா. சரி பெரியப்பா, போயிட்டு வாங்க. நீங்க பயமா இருக்கு. ஸோ வந்து இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொதப்பியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அப்படி இப்படின்னு திருத்திக்கிறோம். இன்னும் நிறைய மீம்ஸ்லாம் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்குறோங்க. இன்னும் நிறைய மீம் இருக்கும்டா. 18+ மீம்லேயே எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி சீக்கிரமே உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. ஸோ வந்து லவ் யூ ஸோ மச் உறவுகளே.